இந்த ஏரியால பல வீடுகள் இருக்கு. ஆனா என் வீட்டு அப்ளையன்ஸ் மட்டும் அடிக்கடி எரிஞ்சு போயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் சொல்றாங்க இபில இருந்து ஹை வோல்டேஜ் வந்துருச்சு, அதனால என் வீட்டோட அப்ளையன்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. உண்மையிலேயே இபில இருந்து ஹை வோல்டேஜ் வருதா? இதோட உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மின்சார மனிதன். நம்ம வீட்டுக்கு சேஃபான வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தா 230 வோல்டேஜ் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே வோல்டேஜ் 250 அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம வீட்டு அப்ளையன்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் ஹை வோல்டேஜ்னு சொல்றோம். சரி, இந்த ஹை வோல்டேஜ் எப்படி வருதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த ஹை வோல்டேஜ் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதை ஒவ்வொரு காரணமா பார்க்கலாம். இதுல முதல் காரணமும் முக்கியமான காரணமும் பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல். இந்த நியூட்ரல் நமக்கு இபி டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஸ்டார் பாயிண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த நியூட்ரல் நமக்கு இபி சைட்ல இருந்து சரியான நியூட்ரலா நமக்கு வரல அப்படின்னா இந்த ஏரியால இருக்கிற மொத்த வீட்லயும் இதே சேம் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரே மாதிரி லோடுகள் இருக்காது. அப்படி ஒரே மாதிரி லோடுகள் இல்லாதப்ப திடீர்னு நியூட்ரல் இம்பேலன்ஸ் லோடு இருக்கும் பொழுது திடீர்னு நியூட்ரல் வரல அப்படின்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் ஒரே அளவான வோல்டேஜ் கட்டாயமா போகாது. ஒரு சில வீடுகளுக்கு 300ல இருந்து 350 வோல்டேஜ் வரைக்கும் போகும். ஒரு சில வீடுகளுக்கு 90ல இருந்து 100 110 வோல்டேஜ் வரைக்கும் கூட குறையும். ஏன் அப்படின்னா இதோட லோடு இம்பேலன்ஸ்னால. இந்த இம்பேலன்சிங்கை பேலன்ஸ் பண்ற வேலையை தான் இந்த நியூட்ரல் பண்ணுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் நம்ம வீட்டில் இருக்கிற பல்ப் ஃபியூஸ் போறது, ஃபேன் திடீர்னு வேகமா ஓடுறது, டிவி பர்ஸ்ட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஒரு சில ரேர் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் முழுசாவே கட் ஆயிடும். அப்படி நியூட்ரல் முழுசா கட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வோல்டேஜ் வரைக்கும் கூட சில வீடுகளுக்கு சப்ளை உள்ள போகும். இந்த மாதிரி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஸ் இருக்கிற எல்லா அப்ளையன்ஸும் சடனா ஒரு செகண்ட்ல வந்து பஸ்ட் ஆகிறதுக்கும் போர்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா டிவி, ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்பு, சார்ஜர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சடனா பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த காரணம் பாத்தீங்க அப்படின்னா லைட்னிங் சர்ஜ். மின்னல் அடிக்கும் போது இபில சடனா வோல்டேஜ் ஸ்பைக் வரும். இந்த ஸ்பைக் வோல்டேஜ் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால நம்ம வீட்டோட எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸை சில செகண்ட்லயே டேமேஜ் பண்ணிடும். அடுத்த காரணம் இபி டிரான்ஸ்ஃபார்மர்ல நிறைய டேப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த டேப்பிங் பாயிண்ட்ஸை சரியா செலக்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா 260ல இருந்து 290 வோல்டேஜ் வரைக்கும் கூட அதிகப்படியான வோல்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, நம்ம வீட்டுல ஹை வோல்டேஜ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பல்பு ரொம்ப பிரைட்டா எரியும், அடிக்கடி பல்பு ஃபியூஸ் போயிட்டே இருக்கும், ஃபேன் நார்மல் ஸ்பீடை விட ரொம்ப அதிகமான ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கும், மொபைல் சார்ஜர் ரொம்ப சூடாகும், டிவி போர்டு டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டு வோல்டேஜை செக் பண்ணிக்கணும். சரி, இதுல இருந்து நம்ம வீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்? வோல்டேஜ் ப்ரொடெக்டர் போடலாம், சர்ஜ் ப்ரொடெக்டர் போடலாம், ஆர்சிசிபி கட்டாயம் போடணும், எர்த்திங் ரொம்ப குட் கண்டிஷன்ல இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் சரியா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஹை வோல்டேஜ்ல இருந்து நம்ம வீட்டை ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். வீட்டுல அப்ளையன்ஸ் எரிஞ்சு போக இபி மட்டும் காரணம் கிடையாது. பல நேரங்கள்ல நம்ம வீட்டு அப்ளையன்ஸ் மட்டும் அடிக்கடி பிரச்சனை ஆகுது, சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டோட நியூட்ரல் தான் பிரச்சனையா இருக்கும். ஸோ இமிடியேட்டா இந்த மாதிரி அடிக்கடி உங்க வீட்டுல நடந்துட்டே இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு நியூட்ரலை சரியா செக் பண்ணி லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு உபயோகமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க மின்சார மனிதன்.